ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கொட்டலா சிவா இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர், சைஃப் அலி கான், ஜான்வி கபூர், ஸ்ரீகாந்த், பிரகாஷ் ராஜ் மற்றும் பலர் நடித்துள்ள தேவாரா திரைப்படத்துடைய திரை விமர்சனத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பயம் போகணும்னா தெய்வத்தோட கதையை கேட்கணும். தேவாரா திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் யாருன்னா நம்ம ராக் ஸ்டார் அனிருத் தமிழ் படங்களுக்கு தனி இசையும் தெலுங்கு படங்களுக்கு தனி இசையும் கொடுப்பார் பொழுது. அது அனிருத் இசை மாதிரியே இங்கே இல்லை. தெலுங்கில் பார்க்கும்போது அங்கே வேறு ஜானலில் புதுசாக ஒரு விதமாக கொடுத்துருக்காரு. தேவாரா திரைப்படத்துடைய கதை என்ன? நம்ம ஹீரோ வீர தீர சூரன், வில்லாதி வில்லன், வீராதி வீரன், சூராதி சூரன், இப்படி என்ன வேணாலும் நினச்சிக்கங்க. அந்த மாதிரி ஒரு வீரருங்க. தன் ஊர் மக்களுக்காக ஏதோ ஒரு தவறுதலாக ஒரு செயலை செய்கிறாரு. ஒரு கட்டத்தில் அது தப்புன்னு உணர்ந்து நல்ல வேலைகளை செய்கிறாரு. ஆனால் இவர்கிட்ட இருந்தவங்க இந்த வேலையை விட முடியாமல் இவர் போனால் போட்டால் நாம் பண்ணலான்ட்டு பண்ணுறாங்க. ஆனால் இந்த வேலைகள் பிடிக்கல. அதனால் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆகுது. எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குல்ல, வேறு எங்கேயும் இல்லைங்க. வட சென்னை படத்தில் ராஜன் கேரக்டர் தான் அப்படியே இங்கே எடுத்திருக்காங்க. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இது ஒரு எதுனா அதே தான். இன்னும் சொல்லப்போனால் கப்பலில் இருந்து சரக்கை இறக்கி கொடுத்து இங்கே இருக்கிற பெரிய ஆளுகள் கொடுத்து காசை வாங்கிட்டு ஊர் மக்களுக்கு ஏதோ பண்ணுறது. எங்கேயும் கேட்ட மாதிரி இல்லை. வட சென்னையோட ஒரு பகுதியை மட்டும் எடுத்து பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் அந்த சீனை. ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமேல் இந்த ஊரில் யாராச்சும் இந்த தப்பு பண்ணால் நான் இது பண்ணுவேன், நான் தடுப்பேன் அப்படின்னு ஹீரோ அப்படி சொல்கிறது. காலை ஊனி நிற்கிறாரு. யார் இந்த மாதிரி இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்ட்டு. யார் பண்ணாலும் அவங்கள வெட்டுறாரு, குத்துறாரு, கொலை பண்ணுறாரு, எல்லாத்தையுமே பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் அவங்க சமாளிக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, இவரையே போட்டு தரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாரு. இவர் எல்லாரையும் போட்டு தள்ளினதுக்கப்புறம் திடீர்னு பெரிய ஒரு பாறையில், கடலில் இருக்கிற ஒரு பாறையில் எழுதி வச்சிடுறாரு. இனிமேல் இந்த தப்பு பண்ணால் நான் திரும்ப வருவேன் அப்படின்ட்டு ஒரு சஸ்பென்ஸோட ஹீரோ கிளம்பிடுறாரு. ஓகே, கேட்க நல்லா தானேங்க இருக்குது அப்படின்றீங்களா? உண்மையிலே சொல்கிறாங்க. முதல் பாதி கேட்கவும் நல்லா இருந்திருக்கும், பார்க்கவும் நல்லா இருந்தது, விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. உண்மையிலே சொல்கிறேன், முதல் பாதி நல்லா ஒரு மாசாக செயற்கைத்தனமான காட்சிகள் இருந்தால் கூட பார்க்கவே நல்லா மாசாக இருந்தது படம், உண்மையிலேயே சொல்லப்போனால். சரி, ஓகே. அப்போ இரண்டாம் பாதி இன்னும் பின்னி பெடல் எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து போய்ட்டு நம்ம ஒரு பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு போய்ட்டு உட்காந்தோம்னா அப்பா காணுமே. அப்போ கதை எங்கே ஆரம்பிப்பாங்க? பையன்கிட்ட தானே ஆரம்பிப்பாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாரு, பையன்கிட்ட வந்துடுறாங்க. அவருடைய பையன் வளர்ந்து அவர் மாதிரியே இருக்கார். ஊரில் அதே மாதிரி மரியாதை. இவர் நார்மலாக ஒரு வேலை செஞ்சிட்ருக்காரு, எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தேவாரா உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஊர் மக்கள் அவர் உண்மையிலேயே இறந்துவே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை புள்ள தான் தேவாரா மாதிரி நடித்தாரா, இல்லை டபுள் ஆக்ஷனா படத்தில், ரெண்டு பேருமே உயிரோடு தான் இருக்காங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஃபுல்லாக சொன்னட்டுனா இதாங்க. வேறு எதுவுமே படத்தில் இல்லைங்க. இப்போ நான் சொன்னது எப்படியோ அதே மாதிரி தான் அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷர் சிங்கப்பான்ற கேரக்டரில் நடிச்சிருக்க பிரகாஷ் ராஜ் அவர்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டே இந்த கதையை சொல்லிகிட்டு இருப்பார். இப்போ நான் உங்ககிட்ட எப்படி சொன்னோம் அதே மாதிரி இவங்க தேவாரா எப்படி தெரியுமா, அவர் பெரிய வல்லவர், நல்லவர், நாளும் தெரிஞ்சவர் அப்படின்ற மாதிரிலாம் இந்த கதையெல்லாம் ஒரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் அந்த ஊருக்கு விசாரிக்க வர ஒரு போலீஸ் அதிகாரிங்க கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஒரு ட்விஸ்ட்டே அங்கே தாங்க வருது. என்னன்னா இவர் இல்லை இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி பிரகாஷ் ராஜ் அவர்கள் அந்த போலீஸ்கார்ட்ட சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய வீர தீர சூரரை கொண்டது யாருங்க அப்படின்னு சொல்லும்போது வேறு யாரும் இல்லை. அங்கே தான் ட்விஸ்ட்டு. இதுவும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, வேறு எங்கேயும் இல்லைங்க. பாகுபலி படத்தில் சத்யராஜ் அவர்கள் பிரபாஸ் அவர்களுக்கு கதை சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அப்பாவோடைய பெருமையெல்லாம். அப்போ அங்கே தந்தையை கொன்றது யார் சொல்லும்போது வேறு யாரும் இல்லை நான் தான் அப்படின்னு வரல. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டோட, அதாவது ட்விஸ்ட்டுன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. நமக்கு ஒன்றும் பெருசாக ட்விஸ்ட்டு மாதிரிலாம் தெரியல. அது ஏதோ சாதாரணமாக முடிஞ்சு போய்ட்டு வெளில போயிட்டாங்க ஆடியன்ஸு அப்படின்னு ஒரு படத்தை முடிக்கிறாங்க. பார்ட் 2 சூன் அப்படின்ற மாதிரி டைட்டில் கார்டை போட்டு முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. படத்தில் ஸ்ரீதேவி அவர்களுடைய மகள் ஜான்வி கபூர் நடிச்சிருந்தாங்களே, அவங்களுடைய கேரக்டர் எப்படிங்கன்னா மொத்தமே அவங்க 20 நிமிஷம் வராங்க. அதில் ஒரு கிளாமரான ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க எதுக்கு படத்தில் போட்டாங்கன்றதும் ஒன்றும் தெரியல. முதல்ல ஒருவேளை ஹீரோயின் வேணுமே படத்துக்கு, ஹீரோயின் தான் லேடிஸ் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் நிறைய வருமே அப்படின்றதுக்காக படம் போட்டாங்களே என்னன்னு ஒன்றும் புரியல. இந்த படிக்காதவன் திரைப்படத்தில் தனுஷோடைய நண்பராக ஒருத்தர் தெரியல, கணேஷ் நினைக்கிறேன், ஐ திங்க். அவர் என்ன பண்ணுவார்னா, மச்சான் நீ நினைக்கிற மாதிரி ஆந்திராக்காரர்களாக இல்லை சாஃப்டாக இருப்பான்னு நினைக்காத, அம்மா காரம் மிளகாக்கெல்லாம் சாப்பிட்டு வாட்டஞ்சாட்டமாக இருப்பாங்க அப்படின்னு வரல. அந்த மாதிரி தான் யாரை காமிச்சாலுமே 3 பீரோவை ஒன்றா வச்ச மாதிரியே இருக்காங்க. எந்த படத்தில் இருக்கிற எந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் யாரை காமிச்சாலும் ஏதோ 3 பீரோவை ஒன்றா வச்ச அப்படி பாடி பில்டர் மாதிரி இருக்காங்க எல்லாருமே. இது என்ன ஹீரோவுடைய கான்செப்டாக என்னன்னு ஒன்றுமே புரியல.
எதுக்கு எல்லாரையுமே பெரிய பெரிய பாடி பில்டராகவே காட்டினா படம் வந்து பாடி பில்டர்னு இப்போ தேவாரான்னு வச்சதுடைய பாடி பில்டர்னு படம் வச்சிடலாம். ஏன்னா ஒருத்தர் தவறாமல் அவ்வளோ தண்டியாக இருக்காங்க படம் ஃபுல்லாக அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன் பாருங்க. என்னென்னா அப்பா காலத்தில் வந்து கப்பலில் வரும்போது வந்து ரோந்து பணியில் போலீஸ்காரங்களாம் காட்டுறாங்க, ரோந்து பணியில் போலீஸ்லாம் இருக்காங்க, நேவி படைகள்லாம் இருக்குது அப்படிலாம் காட்டுறாங்க. மகன் காலத்தில் வந்து ஊருக்குள்ளே அவ்வளோ பேர் வெட்டி சாய்க்கிறாங்க, அவ்வளோ பேர் ஹீரோ வெட்டுறாரு, அவ்வளோ பேர் வில்லன் வெட்டுறான், அவ்வளோ பேர் கொலை பண்ணி போடுறான், அவ்வளோ பேர் அசால்ட்டாக கழுத்தத்து போடுறாங்க. ஆனால் இப்போ போலீஸுன்ற ஒரு விஷயமே படத்தில் காணவே என்னன்னு தெரியல. ஒருவேளை மலைவாழ் மக்களால் போலீஸே வரமாட்டாங்களா, கடலில் மட்டும்தான் நேவி படைகள் சுற்றுவாங்களா அப்படின்ற பல கேள்விகளும் எழுது இந்த படத்தில். மொத்தத்தில் என்னங்க இந்த படம் என்ன தேருமா தேர்தாங்கன்னாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஒன்றும் இல்லை சார், ஜூனியர் என்டிஆர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் வந்து ஒரு ட்ரீட்டு சார். அது மனம் சார். ஏன்னா எப்போவுமே ஒரு முன்னணி நட்சத்திரோடைய படங்கள் அந்தந்த ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல, அதே மாதிரி தான் ரசிகர்கள் விட்டு கொடுக்காத ஒரு படம். மற்றபடி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் எங்கேயும் நிறைய படங்கள் வந்தாச்சே, கான்செப்டே ஏற்கனவே வந்த கான்செப்ட் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இங்கே யோசிப்பாங்க. கொற்றால சிவா வந்து இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. ஸ்டீம் வந்துடு, அதுக்கப்புறம் வந்து பரத்தான அந்த படம்லாம் நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. உட்காந்து அளவுக்கு ஒரு கருத்து ஒரு நிறைய விஷயங்களை வந்து நல்ல ஒரு ஃபில்ம் மேக்கிங் கொடுத்துருப்பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த போன்ற படங்களில் நம்ம மெயினாக வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா விஷுவல்ஸ் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். இந்த மாதிரி வந்து மலைவாழ் மக்கள் கடலில் போயிட்டு வர்றது, மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை காட்டும்போது என்னன்னா அந்த விஷுவல்ஸ் இந்த ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கை தான் நம்ம கரெக்டாக பார்க்கணும். உண்மையாக சொல்லப்போனால் ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. விஷுவல்ஸ் என்னன்னா சில இடங்களில் நல்லா இருக்குது, சில இடங்களில் எதாவது வீடியோ கேம் பார்த்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது விஷுவல்ஸு. அது என்னென்னு ஒன்றும் புரியல. படம் பார்த்த உங்களுக்கும் தெரியும் ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க என்னன்றது. மொத்தத்தில் தேவாரா வெறித்தனமான ரத்த மனிதன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.